இன்றைக்கி பார்க்க போகிற மூவி தேவரா பார்ட் 1 பற்றி தான். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் கொரட்டலா சிவா அவர்கள். இந்த படத்தோட மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி மதிப்பில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா த டைகர் ஆஃப் டாலிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஆர் அவர்கள் தான். பார்ட் 1 இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் இவர் கூட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள், சாயிஃப் அலி கான் அவர்கள் வந்து முக்கிய ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோலில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூர் அவங்கள வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வழியாக வந்து பல பயணங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து கடல் வழியாக போகிற கப்பல்லேருந்து பல கண்டெய்னர்ஸ்லேருந்து ஆட்டையை போட்டு வில்லன்கிட்ட வந்து கொடுக்குறது தான் ஒரு கிராமத்தோட வேலை. ஏன்னா அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை, மீன்பிடி தவிர்த்து இதுதான் அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 கிராமத்தை சேர்ந்த ஒரு மக்கள். இவங்களாம் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்களோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தப்புக்கள் நடக்காத அளவுக்கு கடலை வந்து பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க. அதே வழியில் வந்த இந்த 4 கிராமத்து ஆட்கள் வந்து பணம் இல்லாத காரணத்தால் வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த வேலைகளை வந்து பார்க்குறாங்க. இந்த வேலை மூலமா பல பிரச்சனைகள் வர்றது வந்து ஹீரோவான என்டிஆர் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த மற்ற 3 ஊருக்கு எதிராக வந்து போராடுறாரு, அதுவும் தனி நபராக இருந்து. ஸோ இதுதான் படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ படத்தோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த 3 மணி நேரம் இந்த படத்துக்கு தேவையானு பார்த்தா கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். எங்கே குறைச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் சீன் காமிப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப நேரம் காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் உண்மையிலே சூப்பராக புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸும் கூட. ஸோ இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா கிராமம் அதுக்கப்புறம் தண்ணி இது சம்மந்தப்பட்டு தான் படம் ஃபுல்லாக 3 மணி நேரமும் ட்ராவல் ஆகிறதுனால தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் அப்படியே பார்க்க நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ரியல் தண்ணியில் அவங்க எல்லாமே பண்ணியிருக்க மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸும் சரி. அதுக்கப்புறம் லவ் சீன் படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பெருசாக லவ் இல்லை, செகண்ட் ஹாஃபில் மட்டும் தான் லவ் வருது. எப்போவும் பார்த்தீங்கன்னா என்டிஆரோட பையன், இந்த படத்தில் 2 என்டிஆர் ஆக்சுவலாக ஹீரோ, அப்புறம் அவரோட சன்னு, இவங்க சன்னோட லவ் தான் செகண்ட் ஹாஃபில் காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் லவ் சீன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட்டு. கடைசியில் வந்து இந்த 4 கிராமம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் கதை. அதில் ஒரு ட்விஸ்ட் வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரிஞ்சுது. அந்த ட்விஸ்ட்டை ரொம்ப நல்லா ஒத்து கவனித்தா மட்டும் தான் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகவே ஆகாது. கிளைமேக்ஸில் வச்ச ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகுபலியை கொஞ்சம் சீன் அட்டாச் பண்ண மாதிரி காமிச்ச மாதிரி இருக்குது. அதை கட்டப்பா பாகுபலியை எப்படி குத்துறாரோ அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் காமிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்ட்ரோ, ஒரு படத்தில் இன்ட்ரோ அப்படின்னா எப்படி இருக்கணும், அதுவும் பெரிய ஆக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் இந்த படத்தை முழுக்க கடலில் எடுத்ததுனால ஹீரோட இன்ட்ரோ கடலில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறது ஓகே தான். பட் ஆனால் ஹீரோவோட இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா சுறா படத்தில் விஜய் ஒருவர் பார்த்தீங்களா அந்த மாதிரி காமிச்சு சொதப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னரில் ஒரு ஜம்ப் பண்ணுவார் பாருங்க, அந்த சீனை டைரெக்டாகவே இன்ட்ரோவாக காமிச்சிருந்தா படத்தில் இன்னும் மாசாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு என்டிஆருக்கு. பட் அதில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரியுது. கிளைமேக்ஸில் அதேமாதிரி ஒரு சுறாவை வச்சு கொஞ்சம் சில சண்டைகள்லாம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. சுறாவால் இல்லை, ஒரு பல ஃபைட்டு செஞ்சுக்கிட்டே ஒரு ஆளுங்க பல வருஷமாக வந்து தேவராவை கொல்லணும்னு நினச்சிட்ருக்க ஆளுங்களை வந்து தேவராவை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது கடலில். ஸோ 9 நிமிஷம் 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருந்தும் சண்டை போட அளவுக்கு திறமை உள்ள அவங்கள தேவரா வந்து ஈஸியாக வந்து அடிப்பார். அதுதான் வந்து கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பில்டப் பண்ணி அந்த நிறைய பேரை காமிச்சிருப்பாங்க. அத்தனை நிமிஷம் தண்ணிக்குள்ளே தங்குற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து சண்டை பயிற்சிகள்லாம் எடுக்கிற மாதிரியும் நிறைய டைம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்போது இவருக்கும் தேவராக்கும் வந்து சண்டை நடக்கிறது கொஞ்சம் மாசாக காமிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் முழுக்க தேவரா பக்கமே படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மற்ற கதாபாத்திரத்துக்கு பெருசாக வலு இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை யார் நல்லா தாங்குறாரு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒன்று என்டிஆர் அவர்கள், இன்னொன்று அனிருத் அவர்களோட மியூசிக். சாறுமாறு தக்காளி சோறான ஒரு மியூசிக்கை வந்து அனிருத் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஜிகே சினிமாஸில் போரூரில் வீடியோ எடுக்க போயிருந்தோம். அடுத்த வாட்டி தேவரா பார்ட் 2க்கு அனிருத் அவர்களை ஜிகே சினிமாஸுக்கு வர வைக்க நாங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸும் சொன்னதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ்
படத்தில் விஎஃப்எக்ஸ் பார்த்தோன்னா ரியாலிட்டி மாதிரி தாங்க இருந்தது. அது விஎஃப்எக்ஸ் மாதிரி பெருசாக தெரியல. ஸோ ரத்தம் தெரிகிற சீன்லாம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் பட் ஆனால் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். வாட்டர் இருந்த இடத்தும் அப்படி தான் இருக்குது, ஃபைட் பண்ணுற சீனுங்களும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனாலே இந்த படம் இன்னொரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஸோ கதைக்களத்தில் எங்கன்னா சொதப்பினாங்களாம் பார்த்தா கதைக்களத்தில் எங்கேயும் சொதப்பலை. டைம் டியூரேஷனில் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ரேட்டிங் நான் வந்து 7.5 தருவேன். ஏன்னா சில ட்விஸ்ட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால படம் போகும்போது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு ஆல்மோஸ்ட் ட்விஸ்ட்டு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரியும் டைம் டியூரேஷனுக்காகவும் நான் இந்த 2.5 வந்து கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி படம் ஒர்த்து, தாராளமாக போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். என்டிஆர் ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு ஃபேன் ட்ரீட்டாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் 5 லாங்குவேஜில் இந்த படம் வந்து வந்ததுனால எல்லா இடத்துலையும் வந்து கலெக்ஷன் அள்ளிட்டுருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட் 2க்கு வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், உங்களை போல் நானும். ஸோ பார்ட் 2வும் கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.